இதுதான் டைமண்ட் டவ்வு. உலகத்திலே ஸ்மாலஸ்ட் டவ்வு, சின்ன டவ்வு இதுதான். இது வந்து இப்போ இந்த கேஜில் போட்டுக்கேன்னா, ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வந்து இந்த கேஜில் தான் போட்டிருந்தேன். ப்ரீடிங் செட்டப்பே பண்ணல, நான் சும்மா தான் போட்டு வச்சுருந்தேன். ரொம்ப சின்ன சைஸு கேஜில் தான் போட்டிருந்தேன். அதிலே ஒரு மாதிரி பிஹேவியர்லாம் எனக்கு எக்கு வைக்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ நேற்று தான் இதில் தூக்கி போட்டு வச்சுருக்கிறேன். இந்த பேடை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து நம்ம ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்கணும். அது வந்து நான் ரொம்ப கம்மியாக கொடுத்து வச்சுருந்தேன். ஸ்பேஸ் இதிலே வந்து ஆக்சுவலாக இந்த சைஸ்லேயே முட்டைலாம் விடும், ப்ரீடிங்லாம் ஆகும். இருந்தாலும் இந்த சைஸு நம்ம குறைஞ்சபட்சம் கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப ஸ்பீடாக பறக்கும். நான் முதல்ல இதை ஒரு பார்க்கில் தான் பார்த்தேன். பார்க்கில் பார்க்கும்போது வந்து சரியான ஸ்பீடாக ஒரு பேர்டு பறக்குது, என்னடா இது புல்லட்டு மாதிரி பறக்குதான்னு சொல்லி பார்த்து அந்த பேர்டை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் இதை நான் விசாரித்து வாங்கினேன். இந்த பேர்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து புறா வளர்க்குறவங்களாம் வளர்க்க மாட்டாங்க. இது ஒரு புறா வெரைட்டி தான். புறாவே மாதிரி இந்த மாதிரி தான் கூடு கட்டும். இதே மாதிரி தான் ப்ரீடிங் நெக்ஸ்ட்டு இது தான். ஆனால் வந்து இது புறா வளர்க்குறத விட இந்த எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் வளர்ப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இதை அதிகமாக ப்ரீட் பண்ணுவாங்க. புறா வளர்க்குறவங்க மேக்ஸிமம் யாரும் இதை விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் வளர்க்குறவங்க இந்த கேஜில் வச்சு வளர்க்குறவங்க மட்டும்தான் அந்த பேர்டை அதிகமாக ப்ரீட் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இது வந்து புறா மாதிரி வெறும் 2 முட்டை தான் விடும். 2 முட்டை தான் விடும். கரெக்டாக அந்த 2 குஞ்சு பொரிச்சிடும். எனக்கு லாஸ்ட் டைம் பார்க்கும்போது வெறும் 7 நாளில் முட்டை விட்டுச்சு. 14வது நாளில் 20வது நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். உடனே வந்து எனக்கு குஞ்சு பொரிச்சிருச்சு. குஞ்சையும் பெருசாக காப்பாற்றியும் கொண்டு வந்துருச்சு. அந்த டைமில் என்னால் வளர்க்க முடியல, அதனால் வளர்க்கலை. அதனால் இப்போ ரொம்ப நாள் கழித்து இப்போ வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ 1 மாதம் ஆகுது, இன்னும் ப்ரீட் ஆகலை. இந்த டைமண்ட் டவ் வந்து ஆக்சுவலாக இது இந்த மாதிரி செட் பண்ணி வச்சா மட்டும் தான் முட்டை விடும் இல்லை. இதில் நான் வந்து 2 செட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து பெருசு, முன்னாடி வந்து இந்த சின்னது மட்டும் தான் வச்சுருந்தேன். எதுக்கு 2 செட் பண்ணியிருக்கேன்னா, அது எங்கே வேணாலும் டிசைட் பண்ணும். அதோட நெஸ்ட்டு வந்து கெட்டுச்சுன்னா அது தரையில் கூட கெட்டும். அது இஷ்டப்பட்ட இடத்துல மட்டும் தான் கெட்டும். அதேமாதிரி இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றுற ஒரு சின்ன இது, இந்த ட்ரேயில் கூட அது முட்டை விட்டு நிறைய டைம் பார்த்துருக்குறேன். இது வந்து நம்ம வைக்கிற இடத்துல தான் கெட்டணும் இல்லை, அதுக்கு எங்கே தோணுதோ எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே தான் வந்து முட்டை விடும். இந்த ஃபீடு வைக்கிற இந்த இடத்துல கூட அது கூடு கட்டி அதில் கூட முட்டை விடும். அதனால் அது விருப்பப்பட்டது இடத்துல தான் விடணுங்கிறக்காக நான் 2 இடத்துல வச்சுருக்கேன். அந்த சின்னதில் கூட இது முட்டை விடலாம், பெருசில் கூட முட்டை விடலாம். நான் இப்போதைக்கு இது வந்து ஏஜ் கம்மி தான், ஜெமேரல்டு தான். நானும் ப்ரீடிங் ரொம்ப ஒன்றும் எதிர்பார்க்கல. அது முட்டை விடும்போது விடட்டுன்னு நானும் வச்சுருக்கேன், ஒரு அழகுக்காக வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் டைமண்ட். ஒன்று வந்து சில்வரு, இன்னொன்று கிரே கலரு. எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேர்டு. ஏன்னா இதோட வேகத்தை பார்த்து வேகமாக பறந்ததை பார்த்து தான் நான் ஆர்வமாக வாங்கினேன். அதனால் இது ப்ரீடிங் ஆகணும்னு எனக்கு அவசியம் இல்லை, இது ஒரு அழகுக்காக வளர்க்குறேன், அவ்வளோதான். ஆனால் இந்த மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டைமண்ட் டவ்வை விட வேறு எந்த பேர்டும் ரொம்ப ஈஸியாக இருக்காது. நீங்கள் பிஞ்சர்ஸ் கூட இதோட கஷ்டம். இந்த டைமண்ட் டவ் மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. வெறும் இந்த கம்பு தெனை 2 மிக்ஸ் பண்ணி போட்டிங்கனாலே போதும். அவாடு 1 மாதம் கூட அப்படியே இருக்கும். தண்ணி இதை வச்சாலே போதும். கேஜ் க்ளீன் பண்ணுறது, டெய்லி தண்ணி மாற்றுறது, வேறு ஏதாவது ஃபுட்டு வைக்கிறது எதுவுமே தேவையில்லை நமக்கு. வெறும் இந்த கம்பும் தெனையும், அதுக்கப்புறம் நிறையா இதெல்லாம் வைக்கலாம். பொரிக்கடலை, பொட்டுக்கடலையெல்லாம் வந்து உடச்சி போடலாம், கோதுமையெல்லாம் உடச்சி போடலாம், சாப்பிடும். ஆனால் வெறும் இது மட்டும் தான் இப்போ எல்லோரும் வைக்கிறாங்க, நானும் அது மட்டும் தான் வச்சுருக்கிறேன். இதோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, சிம்பிள். அதுவும் ஒரு ரீசன் நான் இதை வாங்கி வளர்க்குறதுக்கு. நீங்கள் பஜ்ஜீஸ் வளர்த்திங்கன்னா கூட அந்த பஜ்ஜீஸ் கூட நம்ம நிறையா மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். மல்லி இலை போடணும், அடிக்கடி அந்த தெனை வைக்கணும், க்ளீன் பண்ணணும். இது வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை, நல்லா இருக்குது எனக்கு. இதில் அந்த மேல் வந்து அடிக்கடி ஒரு சவுண்டு விடும். ஃபீமேல் கூட சவுண்டு விடுது, மேல் வந்து அந்த சவுண்டு விடுறது ரொம்ப அழகாக இருக்கும். புறா மாதிரியே கத்தும். அதே மாதிரி மயில் தோகை விரிக்கிற மாதிரி, அந்த வாழை தூக்கிட்டு தோகை விரிக்கிற மாதிரி, அந்த கத்திட்டு அந்த டான்ஸ் மாதிரி ஆடும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் டைமண்ட் டவ். நிறைய பேர் பேர்ட்ஸ் வளர்க்குறவங்களுக்கே வந்து இந்த டைமண்ட் டவ்லாம் பற்றி தெரியலை. நேற்று ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து பேர்டு வாங்கினார், அவர் நிறைய பேர்டெலாம் வளர்த்துருக்காரு. அவர் இதை பார்த்துட்டு என்னென்னு கேட்காரு, இது என்ன ப்ரோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, என்ன ப்ரோன்னு கேட்குறாரு. நிறைய பேருக்கு இது வந்து இப்படி ஒரு இது இருக்கிறதே தெரியாது. கொஞ்சம் இது ரேர் வெரைட்டி தான், அதிகமாக நிறைய பேர் எல்லோரும் வளர்க்க மாட்டாங்க. எனக்கு ஆனால் பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். யாருக்காவது இந்த டைமண்ட் டவ் தேவை அப்படின்னா நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், யார் வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம்.